இப்ராஹிம், தமிழகத்தின் 16வது சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக ஆளுநர் அர்லேக்கர் முறைப்படி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புதிய ஆட்சி அமைப்பதற்கான ஆட்சி அமைக்க கோரும் கடிதத்தை நேரடியாக சந்தித்து தவேகா தலைவர் விஜய் அந்த ஆதரவு கடிதத்தோடு ஆளுநரை சந்தித்த சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மே 5ஆம் தேதியோடு 16வது சட்டமன்றம் நிறைவடைகிறது என்றும் 17வது சட்டமன்றம் தொடங்குவது மற்றும் முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் நிகழ்ச்சி நிரல் மற்றும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுவதற்கு முன்னதாக இது போன்று நிர்வாக நடைமுறைகள், வழக்கமான நடைமுறைகள் 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி நிறைவடைந்து 14வது சட்டமன்றம் நிறைவடைந்திருக்கிறது. 17வது சட்டமன்றத்தின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதிய அரசு, முதலமைச்சர், அமைச்சர் உள்ளிட்டோர் பதவியேற்பதற்கு வகை செய்யும் வகையில் 16வது சட்டமன்றம் மே 5ஆம் தேதியுடன், அதாவது நேற்றுடன் அது நிறைவடைந்து விட்டது என்று ஆளுநர் அர்லேக்கர் என்று அறிவித்திருக்கிறார். இதற்கு பிறகு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் அறிவிப்பையும் ஆளுநர் அர்லேக்கர் இன்றே வெளியிடுவாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மைக்கு குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கும் அழைப்பு விடுப்பார் அர்லேக்கர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் நாளை முதலமைச்சர் பதவியேற்கும் விழா நடைபெறும் நாள், நேரம் ஆகியவை குறித்தும் இன்னும் சில மணி நேரங்களில் அந்த அறிவிப்பு வெளியாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.